வியட்நாம்ல கம்யூனிஸ்ட் தேசத்துல ஒரு வாலிபன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், ஊழியம் செய்து கொண்டிருந்தான். கம்யூனிஸ்ட் தேசத்துல பைபிள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவரை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி மனித கழிவுகளை அள்ளுகிற இடத்துல அவங்களுக்கு சரியானவருக்கு அந்த பூட்ஸ் அந்த இதெல்லாம் தராம அவரை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த வாலிபன் அழுது கொண்டே இருந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்காமல் அவருக்கு இந்த மாதிரி உற்சாகமான வார்த்தை சொல்ல பாஸ்டர் கிடையாது, யாருமே கிடையாது. இருந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த கம்யூனிஸ்ட் தேசத்தில் அவர்கள் செய்கிற எல்லா கொடுமைகளையும் அவன் அனுபவித்துக் கொண்டே இருந்தார். ஒரு 2 வருடங்கள் கழித்து வேதாகமத்தை அவங்க கனப்படுத்த மாட்டாங்க. தூக்கி எறியப்பட்ட வேதாகமத்தின் ஒரே ஒரு பேப்பர் அவருடைய கரங்களிலே கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட இவரால இந்த பைபிள் வேதாகமம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கையில கிடைச்ச அந்த வேத பகுதி என்ன தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆவியானவருடைய கண்களுக்கு நேராய் கொண்டு வந்தார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு குருளாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். சொந்து போகக்கூடாது. இந்தியாவில் ஒரு போதகரையும் அவரது மனைவியையும் குங்குமம் இட சொல்லியும் வேதத்தை மிதிக்க சொல்லியும் கொடுமைப்படுத்தினார்கள். இதுபோல் இன்னும் பல சம்பவங்கள். ஜெபிப்போம். பாடுகள் வரலாம், கல் எறியலாம், ஆண்டவரை மறுதலிக்காதீங்க.